விஷயங்கள் மேடையில வந்து கேட்க போறோம், கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லணும்னா, அப்கோர்ஸ் படம் வந்து 4 லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆகுது. அண்ட் இதுல நடிச்சிருக்கிற, இதுல ஒர்க் பண்ணிருக்கிற நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி தமிழ் அண்ட் தெலுங்குல ரொம்ப பரிச்சயமானவங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க, தமிழ்ல மட்டும் இல்ல தெலுங்குலயும் கூட. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்பெஷாலிட்டிஸ் ஆஃப் ரத்னம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இப்போ இந்த தருணத்துல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி see an AV. Of course இந்த தருணம் வந்து is for this man. ஒரு படத்துக்கு ப்ரொடியூசரோட ரோல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். Thank you so much also for this special AV. சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்பிக்கை நல்லதான அப்படியே ஒரு ஜாலியோட அந்த மாதிரி பார்க்கும்போது தேங்க்ஸ் டு த டீம் ஆஃப் ரத்னம் ஃபார் திஸ் லவ் ஷவர்ட் ஆன் மீ. And thank you Hari sir. And இதுல இந்த ராஜா சார் பாக்குற ஷார்ட்ல வந்து அன்னைக்கு ஸ்டுடியோ வந்து விஷாலே எடுத்தாரு. இப்படி நியூஸ் என்ன பண்றாரு தெரியல, பார்த்தா அவர் வந்துருச்சு எல்லாமே. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே நன்றி. இந்த அக்கேஷன் நான் யூஸ் பண்ணி எல்லாருக்கும், பிரஸ்க்கும் மீடியாவுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேஷனல் எனக்கு வந்ததுக்கும் உங்க எல்லாருடைய அன்பும் ஆதரவு தான் காரணம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. புஷ்பா படத்துக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லா படத்துக்கும் ஸ்டார்டிங் இது வரைக்கும் எந்த பாடல் பண்ணாலும் எந்த படம் பண்ணாலும் அந்த கொடுக்குற இந்த ஒரு சப்போர்ட் தான் எப்பயுமே ஒரு கலைஞருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். ஸோ அதுக்கு ஃபார் ஆல் தி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பிரஸ் அண்ட் ஆல் தி சேனல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆல் தி ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் கமிங் டு ரத்னம், அங்கே கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் ஒர்க் பண்ணிருக்கோம். ஹரி சார் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம். இது 6வது படம் நீங்க பண்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6, ஸ்டார்டிங் 6, இது வந்து படம் நம்பர் 6. ஸோ 6, சிங்கம் 2 and வேங்கை and சாமி ஸ்கொயர் and now this one. So every time it's like எல்லாரும் சொல்லுற மாதிரி ஹரி சார். ஸோ 6வது வேலை செய்யறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எப்பவுமே வந்து டைரக்டர், நான் டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கதை எழுதி ஒரு படம் உருவாக்குறதுக்கு காரணமே வந்து அந்த கதை யாரும் எழுதுறாங்களோ அது மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் டைரக்டர் எழுதுறது. தி டைரக்டர் இஸ் தி மெயின் ரீசன் பிஹைண்ட் தி ஹோல் ப்ராஜெக்ட் ஹேப்பனிங். ஏன்னா அவங்க வந்து கதை எழுதி அவங்க ஒரு ஹீரோக்கு அதை வந்து ஓகே பண்ணி ப்ரொடியூசருக்கு எல்லாம் பண்றதுனாலதான் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கட்டும், சவுண்ட் மாஸ்டர், கொரியோகிராஃபர், எடிட்டர், கேமராமேன் எல்லாருமே. அதனால எப்பவுமே வந்து ஒரு பெரிய கைப்பற்றி டைரக்டரை கண்டிப்பா நம்ம கொடுத்து ஆகணும் பிஃபோர் ஸ்டார்டிங் எனிதிங். ஸோ ஒருவாடி 2 வாட்டி கூட 6வது வாட்டி நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்றோம். அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு லவ் என் மேல வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி சார். ஹரி சார் வந்து டைரக்டர் ஆகிற மாத்திரம் தாண்டி ஒரு ஃபேமிலி மாதிரி அவர். ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாமே ரொம்ப க்ளோஸ், பல வருஷமா எங்களுக்கு தெரியும். And he has that love and affection towards everyone, and I think that bonding also reflects in the work. அதனால நான் பண்ண எல்லா படங்களும் சரி, ஒவ்வொரு பாடலும் வந்து எல்லாரும் ரசிக்கிற விதமா அது அமையுது. அண்ட் படங்களும் நம்ம என்ஜாய் பண்ணி பண்றோம். அண்ட் ரத்னம் பத்தி சொல்லணும்னா, ஹரி சார் பண்ற படங்கள் ரொம்ப வித்தியாசமான படமா அமைஞ்சிருக்கு. அவர் முதல் நாள் எனக்கு கதை சொல்லணும்னா அதோட கதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனா அதோட கோர் ஸ்டோரி வந்து ரொம்ப எமோஷனலா, ரொம்ப டச்சிங்கா, ரொம்ப டிஃப்ரெண்டா எழுதியிருக்காரு. ஸோ அதனால ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ ஹேட் கிரேட் an experience, while working on this film. And like I said, 6வது வாட்டி ஹரி சார் கூட ஒர்க் பண்றேன். And my darling brother விஷால் கூட வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க். நிறைய வாட்டி நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது ஏதோ டைம் லைன் அது இதுன்னு சொல்லிட்டு அமையாம இருந்தது. அது ஃபைனலா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம். அதுவும் எங்களுக்கு 2 பேருக்குமே பிடிச்ச ஒரு டைரக்டர் ஹரி சார் கூட நாங்கள் சேர்ந்து இருந்து ஒர்க் பண்றதுனால 2 பேருக்குமே ஒரு சந்தோஷம். ஒரு கமர்ஷியல் மாஸ் படம் மட்டுமே இல்லாம ரொம்ப எமோஷனல் அண்ட் ஆல்சோ என்டர்டெய்னிங் வித் ஆக்ஷன் இருக்கிற ஒரு படத்துல ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் சந்தானம் சார் ரொம்ப கார்த்திகேயன் சந்தானம் சார் ரொம்ப நன்றி. அண்ட் மோஸ்ட் டீசன்ட் ப்ரொடியூசர்ஸ் தட் ஐ ஹவ் மெட். அதுலயும் ரொம்ப பிடிச்சது வந்து நீங்க போட்டு இந்த கோவா பிலிம்ஸும் அந்த ஷர்ட்டும் போட்டு நீங்க வரீங்களா, அந்த புக்குக்கே வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா பில் போகலான்னு இருக்கேன். அந்த அளவுக்கு அவங்க எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நானே ஒரு ரசிகன். நீங்க ஸ்கிரீன்ல வரும்போது நீங்க வந்தாலும் சிரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்க வந்து பேசுறதே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ரசிகர்களை வந்து சம்பாதிச்சிட்டீங்க. ஸோ உங்களோட கேரக்டரும் சரி, உங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் சரி,
வேற லெவல் சார். அது இந்த படத்துல வந்து நான் ஹரி சார் கிட்ட சொன்னேன், முழுக்க முழுக்க ஹீரோவும் உங்களது இருக்கிற டிராவல் வந்து அது வந்து எக்ஸ்ட்ராடனரியா வந்திருக்கு படத்துல. அது வந்து இல்ல அதுவே வந்து சொல்லுவேன் சார். நான் டியூன் போட்டு காட்டுறதுக்கே கதை சொல்லுவேன். அது வந்து the way the screenplay has come and உங்க ரெண்டு பேரோட அந்த presence வந்து பயங்கரமா இருக்கு. So thanks to you. And Dinesh was one of my most favorite choreographers. So இந்த படத்துல கலக்கிருக்கீங்க, நீங்க எல்லா படம் தான் கலக்குவீங்க. And Sumar sir, you have done a great job on the thing. இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அது என்னன்னு நான் சொல்ல முடியாது, ஆனா ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்கு. அந்த சொல்லுங்க, அந்த ஒரு சிங்கிள் ஷாட்ல வந்து ஒரு பெரிய சேஸ் அண்ட் ஃபைட் எடுத்திருக்காங்க. அது வந்து சேஸ்ன்னு சொல்ல முடியாது, வெறும் சேஸ் சொல்ல முடியாது, வெறும் ஃபைட் சொல்லலாம், வெறும் சீன் சொல்லலாம். ஒரு சீனா ஸ்டார்ட் ஆகி ஒரு சேஸா மாறி அது ஒரு ஃபைட்டா மாறி திருப்பி சேஸா மாறி திருப்பி ஃபைட்டா மாறி திருப்பி ஒரு எமோஷனா மாறும். அது எப்படிதான் நீங்க பிளான் பண்ணீங்களோ, எப்படிதான் நீங்க எடுத்தீங்களோ, விஷால் நீங்க எப்படிதான் பண்ணீங்களோ, அதுல உள்ள எல்லாருக்குமே வந்து பயங்கர ஹெவி ரிஸ்கோட தான் பண்ணாங்க. அதுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகணும். I think till today this is one of the lengthiest, this is one of the lengthiest single shot, raw single shot நம்ம நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் கூட பார்ப்போம், நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் பார்த்துருக்கோம். lot of single shots are stitched together இல்லையா? லைக் இங்க ஒரு பாட்டு அது தெரியாம ஸ்டிச் பண்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இது நான் ஏன் சொல்ல விரும்புறேன்னா, ஒரு மியூசிக் கம்போசரா அந்த சீனை நான் ரொம்ப அந்த என்டையர் சீக்வன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது மறுபடியும் அது போடுறது பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். நானும் ஒரு ரசிகன் ஆயிட்டேன் அதுக்கு. அதுவே நான் சொல்றேன்னா, when something is very perfect, we tend to assume that it is done with a lot of technology put together or techniques put together, but no, இது வந்து ரியலாவே ரோவாவே ஒரே கேமரா, அது வந்து போகும், அது திடீர்னு பறக்கும், திடீர்னு ட்ரோன் ஆகும், திடீர்னு கீழே வரும், எப்படி பண்ணுவாங்கன்னு மெஸ்மரைஸ்ட். அண்ட் ஹரி சாருக்கு வந்து ஒரு ஸ்பீட் இருக்குன்னு சொல்றாங்களே, நானும் இப்ப சொல்றேன், அந்த ஸ்பீட் வந்து அவர் நடக்கிறதுலயோ பறக்கிறதுலயோ போறதுலயோ வரதுலயோ மட்டும் இல்ல, அவர் சிந்தனையும் இருக்கு, ஒரு மேக்கிங்லயும் இருக்கு, அவரோட அன்புலயும் அந்த ஸ்பீட் இருக்கு, எல்லாத்தையும் அந்த ஸ்பீட் இருக்கிறதுனாலதான் அவர் ஸ்பீட் போயிட்டே இருக்காரு. சரி, இது நீங்க பண்ணதுல ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு என்ன பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது நீங்க பண்ணதுலயே ரொம்ப நன்றி சார். ஹேட் கிரேட் டைம் அண்ட் டாக்டர் விஷால் படம், you have outdone yourself, beautiful performance and fighting. அது கூட ரொம்ப ஈஸி கிடையாது. இந்த படத்துல வந்து அவ்வளவு ஃபைட்ஸ், அவ்வளவு ஆக்ஷன், அவ்வளவு சென்டிமெண்ட் எல்லாமே வந்து கணக்கிருக்காரு. அண்ட் பாக்குறதுக்கு என்னமோ நம்ம நெக்ஸ்ட் டே பாய் மாதிரியே இருப்பாரு படம் முழுக்க. ஸோ அந்த மாதிரி பண்ணது எல்லாருக்குமே நன்றி. அண்ட் பிரியா பவானி சங்கர் அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா நடிச்சிருக்காங்க. So thanks to each and everyone, and I hope you all love all the songs. And இன்னொன்று, இந்த படத்துக்கு பாடல்கள் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணோம், மற்ற பாட்டு எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமா நாங்கள் பண்ணோம். எப்படின்னா, அவர் படம் ஷூட் பண்ணுற ஒரே மவுண்டேஜா பார்த்து எல்லாமே வந்து சிச்சுவேஷனல் சாங்ஸ். ஸோ அவர் ஷூட் பண்ண அந்த சீன் பார்த்து, எடிட் பண்ண சீக்வன்ஸ் பார்த்து அப்படியே நாங்கள் சாங்ஸே பண்ணோம். அந்த ப்ராசஸ் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த சாங்ஸ் இப்போ நாங்கள் அதனால ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ரிலீஸும் பண்ண போறோம். பட் படத்தோட பார்க்கும்போது உங்களுக்கு ஐ திங்க் யூ all really enjoy why we did that like that. So thanks to each and everyone. Hope you all love the film and make it a super duper blockbuster and give us all your love and presence. Thank you so much. நன்றி எஸ்பி சார். நீங்க வந்து கேஸ்ல ஜாஸ்தி பேசுனது நான் தான். நான் போட்டு போட்டுருக்கேன். கண்டிப்பா நான் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் வேணும் சார். ப்ளீஸ் சார். பேசுறதுக்கு கேள்வி கேட்கணும். ஆமா, ஒரே ஒரு கேள்வி. You've been in the industry for so long and விஷால் சார் வந்து இந்த வருஷம் 20வது வருஷம். ஏன் சார் 19 வருஷம் காத்திருப்பு அவருக்கு வந்து ஒரு சாங் கொடுக்கறதுக்கு எல்லா மாஸ் ஹீரோஸுக்கும் நீங்க கொடுத்துட்டீங்க மாசான பாட்டுகள். ஆனா 19 வருஷம் காத்திருந்து இப்பதான் அவருக்கு வந்து தோண்டி விடுறீங்களா? அப்படி இல்ல, சில வாட்டி வந்து இதுக்குதான் நம்ம எல்லாம் சேரணும்னு சிலது எழுதி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். all the energies are aligned for a good purpose. and அதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம் பண்ணும்போது அது அவங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் ஹரி சார், அதே மாதிரி ஸ்டோன் பெயிண்ட் ப்ரொடியூசர் பாருங்க, பேண்ட் எல்லாம் கூட சூப்பரா போட்டு வந்திருக்காரு. இப்படி பட்ட எல்லாரும் கூட எழுதி வச்சிருக்கு. அது பாருங்க, அன்னைக்கு வந்து நீங்க இந்த பிளாக் சாரி கட்டிட்டு வந்து நீங்க வந்து ஆங்கர் பண்ண மாதிரி எழுதி வச்சிருக்கு. அதனாலதான் அந்த படம் பண்ணிருக்கோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ சோ மச் சார். ஆனா நீங்க பேசணும், இப்படி பாடணும் இல்லையா, கொஞ்சம் ஆடணும் இல்லையா? வேணாமா, அவர் ஆட வேணாமா? ஆமா சொல்றாங்க பாருங்க. இந்த தருணத்துல இப்ப மியூசிக் டைரக்டர் இருக்காரு, நம்ம தினேஷ் மாஸ்டர் இருக்காரு, விஷால் சார் இருக்காரு, 3 பேரும் மேடைக்கு கூப்பிட்டு வந்து இந்த ஒரு தருணத்தை வந்து ஹுக் ஸ்டெப் தருணமா மாத்திடலாமா? எவ்ரிபடி
Can we have a huge round of applause for all the three of them? அப்பதான் அவங்க வந்து மேடைக்கு வந்து இந்த உக் ஸ்டெப் வந்து லைவா நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது கண்டிப்பா நிக்கில் சார் பிளான் தான் நினைக்கிறேன். சார் கண்டிப்பா பண்ணி ஆகணும் சார். ப்ளீஸ் தினேஷ் மாஸ்டர் வாங்க. விஷால் சார், can you please have you onto the stage for the first அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஷால் சார் ஒரு ஆட்டம் ஓகேயா. இந்த பிரசன்ட் வந்து ஏஸ்தெட்டிக்கா இருக்கணுமா, ஸ்பெஷலா இருக்கணுமா, அண்ட் காஸ்ட்லியா இருக்கணுமா, உங்களுக்கு ரெலவெண்டாவும் இருந்து இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கணும். காஸ்ட்லியான பிரசன்ட் தான் நான் வந்து மீனா மேம்க்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணு அவரு வந்து அவர் கையால வந்து ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அது என்னன்னு பாத்துடலாமா? For this I would obviously need Vishal sir onto the stage to present. I know what it is. இங்க ஆல்ரெடி அது இருக்கு, ஆனா அதை பிரசன்ட் பண்றதுக்கு நீங்க வந்தே ஆகணும் சார். அதுதான் கரெக்டா இருக்கும். யாரு கொடுக்குறாங்க? நிக்கில் சார். என்ன வச்சு சீன் பண்றாங்கன்னு பிஹைண்ட் தி சீன் வர சொன்னாங்க. அப்பவே சொன்ன வர மாட்டேன்ட்டு, நான் முன்னாடியில இருந்து வரேன்ட்டு. மேத்தோ கவர்மெண்டா இல்ல பாப்கார்ன் காஸ்ட்லியா? இது உங்க ஐடியா தானே? ஆக்சுவலி எனக்கு ஃப்ரீயா கிடைக்குது 15 இயர்ஸா. நான் காசு கொடுத்து வாங்கினேன். So how will I say? But point well taken. All of you should check the combos also. I have very few words to speak. Sir, thank you. Thank you always for believing me, not from today but 2009. Career start பண்ணும்போது இருந்து I've been with sir, and whenever I change I come to sir and I always feel he's so updated. He will never have any minus. He'll always plus about the person. He'll talk so positively. One thing which I really want to talk today to the people here is it's an industry about glitz, glamour, movies, camera, action, but you also stand for others, for the discipline and issues which is going on, sir. And we spoke day before also. I'm super